சன் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்று 18/1/2026 ஞாயிற்றுக்கிழமை, தை மாதம் 4ஆம் நாள், அமாவாசை திதி. இன்று நள்ளிரவு 1:22 வரை, பூராடம் நட்சத்திரம் காலை 10:14 வரை, அதன் பிறகு உத்திராடம் நட்சத்திரம். இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக ரோகிணி, ஹஸ்தம், திருவோணம் ஆகிய சந்திரனின் 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் அனைவருக்குமே ஒரு மிகச்சிறந்த புத்துணர்ச்சியுள்ள, தொட்டது தொடங்கக்கூடிய, தாராபலம் உள்ள நாளாக, நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. மேற்கண்ட 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் ஒரு பொருளை வாங்குவதற்கு அல்லது ஒரு பொருளை விற்பதற்கு, அதன் மூலமாக பணவரவுகளை அடைவதற்கு நல்ல நாளாக இந்த நாள் அமையும். அடுத்து 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷராசிக்காரர்களுக்கு எதிர்ப்புகள் விலகக்கூடிய அற்புதமான நாளாக இந்த நாள் அப்படியே இருக்குங்க. 11ஆம் இடத்துல ராகு குரு பகவானின் பார்வையில் இருக்கிறதுனால இதுவரைக்குமே அவங்கள்ட்ட சண்டை பிடிச்சிக்கிட்டே இருந்தவங்ககிட்ட மனமாற்றத்தை இப்போது மேஷராசிக்காரர்கள் அப்படியே உணர முடியும். இவர்கிட்ட சண்டை போடுறது வேஸ்ட்டுப்பா, இவரோட கொஞ்சம் ஒத்து போனாலாவது ஏதாவது 1-2 நல்லதுகள் நடக்கும் என்கின்ற மாதிரியாக எதிரியிடம் மனமாற்றம் வரக்கூடிய நாளாகவும், சிலருக்கு பார்த்திங்கன்னா நீங்களே எதிரிகிட்ட போய் சமாதானப்படுத்திக்கக்கூடிய ஒரு அற்புதமான நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. குடும்பத்தில் இருக்கக்கூடிய எதிர்ப்புகள்லாம் விலகக்கூடிய தன்மைகள், ஒரு 50 வயது 60 வயதுக்கு மேற்பட்ட மேஷராசிக்காரர்களுக்கு ஆரோக்கியம் நல்லா இருக்கிற மாதிரியான ஒரு அத்தனை அமைப்போலும், அது வந்துருமோ இது வந்துருமோ, அங்கே வலிக்குதே இங்கே வலிக்குதேன்னு கொஞ்சம் பயந்துக்கிட்டு டாக்டர்கிட்டே போகாமல் இருந்தவங்களுக்கு நம்ம உடம்புக்கு ஒன்றுமில்லை என்கின்ற மாதிரியான ஒரு தைரிய எண்ணங்கள் வரக்கூடிய தன்மை, பரிசோதனை முடிவுகள் கூட நல்லா வரக்கூடிய ஒரு அமைப்பு. அப்பாடா ஒன்றும் இல்லைப்பா, ஏதோ பகவான் கண்ணை திறந்தார்ன்ற மாதிரியாக கடன், நோய், வம்பு, வழக்கு போன்ற அமைப்புகள் அத்தனையும் தனிந்திருக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. மேஷராசிக்காரர்களுக்கு இந்த வருஷம் பெரிய கஷ்டத்தை கண்டிப்பாக கொடுக்காது. எந்த ஒரு விஷயத்திலையுமே அப்படியே படிப்படியாக ஒரு முன்னேற்றத்தை தான் கண்டிப்பாக கொடுக்கும். குறிப்பாக தொழிலில் இதுவரைக்கும் இருந்த போட்டிகள்லாம் விலகக்கூடிய தன்மைகள், வேலையில் ஸ்திரத்தன்மைன்னு சொல்லப்படக்கூடிய ஸ்டாண்டர்டு பெர்மனண்ட் ஆகக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்கிறதுனால மேஷராசிக்காரர்களுக்கு சந்தோஷமான நாளாகவே அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு. ரிஷபராசிக்காரர்களுக்கு தொழில் ஸ்தானத்தில் இன்றைக்கு ராகு பகவான் அமர்ந்திருக்கிறார். ஏற்றுமதி இறக்குமதி தொழில்கள், வேற்று நாட்டோடு கொண்ட தொடர்புகள் தொழில்கள், அதாவது ஒரு நிலையில் நம்ம தமிழ்நாட்டிற்கு தேவையில்லாதது, நம்ம இந்தியா நாட்டிற்கு தேவையில்லாதது, வேறு விதமான சீதோஷ்ண அமைப்புகள், நம்மக்கிட்ட இங்கே வெயில் அடிக்குது, இன்னொரு இடத்துல குளிர் அடிக்குது இல்லையா, அப்போ அந்த குளிர் பிரதேசம் மாதிரியான நம்ம சீதோஷ்ண நிலைமைக்கு தேவையில்லாத பொருட்களை உற்பத்தி செய்யக்கூடியவர்கள், விற்பனை செய்யக்கூடியவர்கள் எல்லாருக்குமே ரிஷபராசிக்காரர்களுக்கு மிக அற்புத நல்ல மாற்றங்கள் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையுங்க. அந்நிய இன மத மொழி பேசுகின்றவரை பார்ட்னராக வச்சுருக்கக்கூடியவர்கள், என்னுடைய இனத்துக்காரர் இல்லைங்க, தமிழ்நாட்டுக்காரரே இல்லைங்க, வேறு மொழி பேசுகிறவருங்க, இந்த மாதிரியாக பார்ட்னர்களை வைத்திருக்கக்கூடியவர்களுக்கு கடந்த காலங்களில் இந்த கூட்டு தொழில் கை கொடுக்காமல் இருந்து வந்த நிலைமைகள்லாம் இனிமேல் அப்படியே மாறக்கூடிய அமைப்புகள் நிச்சயமாக உண்டு. ஏற்றுமதி இறக்குமதி தொழில் சம்பந்தப்பட்டவர்கள், அதைவிட முக்கியமாக நீர் சார்ந்த தொழில்களோடு தொடர்பு கொண்டவர்கள், ஒரு ஆற்று பக்கத்தில் இருக்கிறவங்க, கடல் பக்கத்தில் இருக்கிறவங்க, கடல்வாழ் உயிரினங்கள் சம்பந்தப்பட்ட மீனவ பெருமக்கள் எல்லாருக்குமே பெரிய நல்ல முன்னேற்றங்கள் வரக்கூடிய அருமையான நல்ல நாளாக இந்த நாள் ரிஷபராசிக்காரர்களுக்கு அப்படியே அமைஞ்சிருக்குங்க. கடந்த காலங்களில் எந்தெந்த இடத்துலலாம் தோற்று போனதாக உணர்ந்தீங்களோ அதில் எல்லாத்துலேயுமே ஒரு சக்ஸஸ் வரக்கூடிய அமைப்புகள் இப்போது கண்டிப்பாக ரிஷபராசிக்காரர்களுக்கு இருக்கக்கூடிய திருப்பங்கள் நிறைந்த நல்ல நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு. மிதனராசிக்காரர்களுக்கு சொந்த ஊரில் இருந்து வந்த ஒரு தாக்கம், ஒரு அமைப்புகள் எல்லாமே கொஞ்சம் குறையக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். சொந்த ஊர் பக்கம் போகவே முடியலைங்க, சொந்த ஊர்லேருந்து வந்தக்கூடிய ஒன்றுமே நல்லா இல்லை, ஒரு விவசாயத்தை பார்க்க முடியல, வீட்டை கவனிக்க முடியல, அதை கவனிக்க முடியல, ஏண்டா அப்படின்னு இருக்குது, பூர்வீகத்திலிருந்து அப்படியே வெளியே வர்ற மாதிரி தான் இருக்குதுன்ற மாதிரியாக சொந்த ஊருக்கு செல்ல முடியாமல் இருந்தவர்கள் எல்லாருக்குமே ஊரிலிருந்து நல்ல தகவல்கள், சொந்தக்காரங்களோடு முரண்பட்டு கொண்டிருந்த விஷயங்கள்லாம் அப்படியே மாறக்கூடிய நாளாக இந்த நாள் கண்டிப்பாக அமையும்.
9ஆம் இடத்துல ராகு இருக்கின்ற காரணத்தினால் தந்தை வழி நன்மைகள் கிடைக்காமல் இருந்தவங்க, அப்பா சம்பந்தப்பட்ட சொந்தங்களோடு கொஞ்சம் சண்டை சச்சரவுகளோடு போன வருஷம் முழுக்க இருந்தவங்களுக்கு இப்போது சில மாற்றங்கள் இந்த மாதத்திலிருந்தே கண்டிப்பாக தெரிய வரும். இன்னும் சிலருக்கு பார்த்திங்கன்னா புனிதமான ஆன்மீக எண்ணங்கள் வரக்கூடிய அமைப்புகளும் கண்டிப்பாக இருக்குது. புது வருஷம் பிறந்துருச்சு, இந்த தை மாதமும் பிறந்துருச்சு, இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாம், அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாம், அம்பாளை தரிசனம் செய்துவிட்டு வந்துடலாம், அம்மையப்பனோடு சேர்ந்து தரிசனம் பண்ணக்கூடிய அமைப்புகள், இந்த மாதிரியாக சித்தர்கள் தரிசனம் போன்ற சில புனித தலங்களை தரிசிக்கக்கூடிய ஆர்வங்கள் வரக்கூடிய, அதற்கான விருப்பங்கள் நிறைவேறக்கூடிய ஒரு சுப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. வெளிநாட்டில் குறிப்பாக அரபு நாடுகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு திரும்ப இந்தியா வர்றதற்கான சில விஷயங்கள் அனுமதிகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு. டக்குன்னு வந்துடலன்னா கூட ஒரு மாதமாவது தங்கிட்டு வந்துடுவோம் என்கின்ற மாதிரியாக வந்து போகக்கூடிய அமைப்புகள், மாற்றங்கள் வரக்கூடிய நாளாக அமைஞ்சிருக்குங்க. மிதுன ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் வயதிற்கு ஏற்றாற் போல இன்றைக்கு. கடகராசிக்காரர்களுக்கு எதிர்பாராத நன்மைகள் நடக்கக்கூடிய நாளாக, அறிமுகங்கள் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் கண்டிப்பாக அமையும். 8ஆம் இடத்துல ராகு பகவான் இருந்தாலும் அவர் குருவின் பார்வையில் இருக்கிறார். 8, 12ஆம் இடங்கள் இப்போது சுபத்தன்மையோடு இருக்கின்றன. கடந்த காலத்தில் எங்கெங்கெல்லாம் கொஞ்சம் பணத்தை விட்டீங்களோ, எதெல்லாம் லாஸ் ஆச்சோ, இந்த தொழில் பண்ணேன் லாஸ் ஆகி போச்சு, இவரை நம்பி கொடுத்தேன் அது லாஸ் ஆகி போச்சு, ஷேர் மார்க்கெட்டில் போட்டேன் அது லாஸ் ஆகி போச்சு, சும்மா ஒரு கால் வந்ததுங்க இது வந்ததுங்க, ஒரு 15,000 ரூபா கொடுங்க, 1 லட்ச ரூபாய் ஆகும் அப்படி இப்படின்னு ஆசை காட்டினாங்க, நான் பாட்டுக்கு அதில் ஒரு 1 லட்ச ரூபாயை போட்டேன், 50,000 ரூபாயை போட்டேன், இந்த மாதிரியாக எல்லா நிலைகளிலும் பணம் போய்விட்டதே, பறிகொடுத்து விட்டேனே என்கின்ற ஒரு மாதிரியான உறுத்தலான மனநிலைமையில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே நீங்கள் உழைச்சி கலைச்ச பணம் கண்டிப்பாக உங்களுக்கே திரும்பி வரும், கவலைப்படாதீங்க. அப்படி நேராக அதிலிருந்தே வரலைன்னா கூட வேறு வகையில் பணம் வரப்போகிறது என்கின்ற ஒரு ஆறுதலான நல்ல செய்திகள், தகவல்கள் வரக்கூடிய, எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் நடக்கக்கூடிய அருமையான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. இவ்வளவு நாளாக ஷேர் மார்க்கெட்டு ட்ரேடிங்கில் கொஞ்சம் லாஸ் இருக்குதுன்னு நினச்சவங்க எல்லாருக்குமே அது அப்படியே கொஞ்சம் தலையில் திருப்பமாக கொஞ்சம் வெற்றிகள், லாபங்கள்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. தொழிலில் கொஞ்சம் ஒரு வேலைக்காரங்க நல்லா அமையிறதெல்லாம் இப்போது இருக்கும். கடந்த அமைப்புகளில் வேலைக்காரங்க நல்லா அமையலை, உதவியாளர்கள் நல்லா அமையலை, தொழிலையே இன்னும் ஒரு 4 பேர் கூட்டு சேர்ந்தாங்கன்னா நல்லாயிருக்கும், எங்கிட்ட காசு பத்தலை, இந்த மாதிரி தொழிலை முன்னேற்ற முடியாமல், வியாபாரத்தை பெருக்க முடியாமல் இருப்பவர்கள் எல்லோருக்குமே அதற்கான உதவிகள் கிடைக்கக்கூடிய சுப நாளுங்க இன்றைக்கி. சிம்மராசிக்காரர்களுக்கு 7ஆம் இடத்தில் குருபார்வையோடு ராகு அமர்ந்திருக்கக்கூடிய திருமணம் சார்ந்த விஷயங்களில் இளைய பருவத்தினருக்கு நல்லது நடக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். காதல் திருமணத்திற்கு பெற்றோர்கள் சம்மதிக்க கொடுக்க நாளாக இந்த நிலையிலிருந்து ஒரு 20 நாட்களுக்கு கண்டிப்பாக உண்டு. சுக்கிரனும் வலுவாக இருக்கிறார். 7ஆம் இடத்துல குரு பார்வையோட ராகு இருக்கிறதுனால அந்நிய இன மத மொழி பேசுகின்ற ஒரு பெண்ணை ஆணை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்கின்ற அமைப்பில் ஒரு சில மாதங்களாகவே போராடி கொண்டிருப்பவர்களுக்கு பெற்றோர்களுடைய மனமாற்றம், சம்மதம் போன்றவைகள், அதற்கான அறிகுறிகள் தெரியக்கூடிய ஒரு சுப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. கணவர் மேலே வருத்தம், மனைவி மேலே வருத்தம், அவங்களுக்கு உடம்பு சரியில்லை, இவங்களுக்கு உடம்பு சரியில்லை, இந்த மனுஷனுக்கு வேலை போயிடுச்சு, அல்லது தொழிலில் இந்த மாதிரி இருக்கிறாரு, அக்கறை இல்லாமல் இருக்கிறார், என்னன்னே தெரியல, பிரம்ம பிடிச்ச மாதிரி ஆயிட்டார், இந்த மாதிரியாக கணவரோ மனைவியோ ஏதோ ஒரு அமைப்பில் கொஞ்சம் மனக்காயங்கள் இருப்பவர்கள் எல்லோருக்குமே ஒரு இணக்கமான உறவு, கணவன் நன்றாவது மனைவி நன்றாவது என்பது போன்ற அமைப்புகள் கண்டிப்பாக இப்போது சிம்மராசிக்காரர்களுக்கு உண்டு. சிம்மராசிக்காரர்களுக்கு 7ஆம் இடம் சுபத்தன்மையோடு இருக்கின்ற காரணத்தினால் பெரிய சோதனைகள் எதுவும் இல்லாமல் வெற்றியை நோக்கி நடக்கிறோம் என்பதை மனம் உறுதி செய்து கொள்ளக்கூடிய, எதிலும் நல்லவைகள் நடக்கக்கூடிய மாற்றம் நிறைந்த நல்ல நாளாக அமைஞ்சிருக்குங்க சிம்மராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. கன்னிராசிக்காரர்களுக்கு கடன் விலகக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். பழைய கடனை புது கடன் வாங்கி கூட அடைக்கக்கூடிய நாளாக இந்த நாளை கண்டிப்பாக சொல்லலாம். அந்த பலன் ஒரு 15 நாட்களுக்குள்ளே கண்டிப்பாக நடக்கும். வட்டி அதிகமாக கட்டுறேங்க, 3 வட்டி கட்டிக்கிட்டு இருக்கேன், 2 வட்டி கட்டிகிட்டு இருக்கிறேன், 8 வட்டி 1 ரூபா வட்டினா தான் தாங்குவேன், இந்த இடத்துல அப்படியே கிடைக்கிதும் போல் தெரியுது, அப்போ இங்கே கடனை வாங்கி அங்கே அடைச்சிடுவோன்ற மாதிரியாக வட்டி சுமையை குறைத்து கொள்ளக்கூடிய தன்மைகள் இப்போது கன்னிராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக அமைந்திருக்கின்றன. சிலருக்கு கடனையே முழுக்க அடைக்கக்கூடிய அமைப்பு, ஒரு சொத்தை விற்றாலாவது அதை இங்கே கைமாற்றி அதை அங்கே கைமாற்றி இந்த கடனை கொஞ்சம் அடைச்சிட்டோம்னா கொஞ்சம் நிம்மதியாக இருப்போமேன்ற மாதிரியாக புது வருடம் பிறந்து விட்டது, தை மாதம் பிறந்து விட்டது, இந்த கடனிலிருந்து எப்படி வெளியே வருவது என்ற ஆக்கப்பூர்வமான சிந்தனைகள் அமைந்து அது அப்படியே நல்லபடியாக கை கொடுத்து கொஞ்சம் கடன் தொல்லைகளிலிருந்து விலகக்கூடிய நாளாக இந்த நாள் கன்னிராசிக்காரர்கள் அனைவருக்குமே அமைஞ்சிருக்கு. இளைய பருவத்தினருக்கு மனதுக்கு பிடிச்ச வேலைகள் அமையக்கூடிய அமைப்பும் இப்போது உண்டு. தூர இடங்களில் வேலை செய்யணும்னு நினச்சவங்களுக்கு வெளி மாநிலத்திலேயோ வெளி மாவட்டத்திலேயோ மதுரை, திருச்சி போன்ற அமைப்புகளில் இருக்கிறவங்களுக்கு சென்னை போன்ற பகுதி, பெங்களூர், ஹைதராபாத்
ஹைதராபாத் போன்ற பகுதிகளிலேயோ வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பும் இப்போது கன்னிராசிக்கார இளைய பருவத்தினர் எல்லாருக்குமே உண்டுங்க. பெண்ணை தனியாக அனுப்புறது எப்படின்னு பயந்துக்கிட்டு இருந்த பெற்றோர்கள் எல்லாருக்குமே காலச்சூழல்கள் மாறிவிட்ட இந்த காலத்தில் ஆணென்ன பெண்ணென்ன எல்லாரும் தைரியசாலியாக தான் இருக்கிறாங்க. நம்ம குழந்தை பிழைச்சு கொன்ற மாதிரியான ஒரு தைரிய அமைப்போடு சுப பிரிவாக குழந்தைகளை பிரியக்கூடிய நாளாகவும் அமைந்திருக்கிறதுங்க இன்றைக்கு. துலாம் ராசிக்காரர்களுக்கு பஞ்சமஸ்தானம்னு சொல்லப்படக்கூடிய 5ஆம் இடத்தில் குரு பகவான் அப்படியே ராகுவின் பார்த்து கொண்டிருக்கிறார். மிகப்பெரிய அளவில் நல்ல பலன்கள் நடக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். அதிர்ஷ்டம் செயல்படக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். 9லிருந்து குரு 5ஆம் இடத்தை பார்க்கிறார் இல்லையா? இதுவரைக்கும் மனசில் என்னென்ன விஷயங்களை ஊற போட்டுக்கிட்டு இருக்கிறீங்களோ அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் செயல்படுத்தி பார்க்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. சிலருக்கு பார்த்திங்கன்னா இளைய பருவத்தினர் ஒரு 20-25 வயசுக்காரங்களுக்கு இதுதான் லட்சியம்ன்றது புலப்படக்கூடிய நாளாகும். எதை படிக்கலாம், எந்த வேலைக்கு போகலாம், எந்த துறையை தேர்ந்தெடுக்கலாம், யார் சொல்வதை கேட்கலாம், எவர் நம்முடைய வாழ்க்கையில் நல்லா இருப்பாங்க, எவருடைய அறிவுரை நல்லது, எவருடைய வழிகாட்டுதல் நல்லது என்பது போன்ற சில விஷயங்களில் தீர்மானமான முடிவெடுக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். குழந்தைகள் பேரில் கொஞ்சம் சந்தோஷம் இன்றைக்கி இருக்கும். சிறு குழந்தைகள் பேசலை அப்படி இப்படின்னு இருந்தவங்களுக்கு கூட குழந்தைகளுக்கு அப்படிலாம் ஒன்றும் இல்லை, கொஞ்சம் அப்படியே நல்ல ட்ரைனிங் கொடுத்தோம்னா, இல்லை இன்னும் கொஞ்சம் சத்தான ஆகாரங்கள் கொடுத்தோம்னா உண்மையிலேயே சரியாயிடும்னு சொல்லிட்டு குழந்தைகளின் பேரில் உள்ள சந்தோஷங்கள் கிடைக்கக்கூடிய தன்மை, சிலருக்கு புத்திர பாக்கியமே கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு. 4-5 வருஷமாக குழந்தை இல்லாதவர்களுக்கு மருத்துவம் பலிக்கக்கூடிய தன்மை, புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடிய தன்மை என துலாம் ராசிக்காரர்களுக்கு 80% நன்மைகள் சந்தோஷங்களை தரக்கூடிய நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 4ஆம் இடத்துல குருவின் பார்வையில் ராகு இருக்கிறது என்பது தூர தேசங்களால் கிடைக்கக்கூடிய நன்மைகளை காட்டுது. வெளிநாட்டு தொடர்புகள், ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் கொஞ்சம் முடக்கமாகி போச்சுங்கன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஒரு கதவு அடைச்சா இன்னொரு கதவு திறக்குங்க, கவலைப்படாதீங்கன்ற மாதிரி இருந்தால் தை பிறந்துருச்சு இல்லையா? டக்குன்னு ஏதாவது ஒரு சூழ்நிலையில் ஒரு மாற்றங்கள் நல்ல விதமாக நடக்கக்கூடிய ஒரு அருமையான நாளாக இந்த நாள் அமையும். இன்னும் சிலருக்கு பார்த்திங்கன்னா அம்மாவோட மனசு மாற்றத்தை இன்றைக்கி நீங்கள் நல்லா அறிவிங்க. அம்மா அந்த தொழில் பண்ணுறதுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள், அல்லது என்னை நம்புங்க, நான் சரியாக செஞ்சு வச்சுருவேன், அல்லது என்னுடைய வாழ்க்கைக்கு இது தேவை ஆனால் நீங்கள் சம்மதிக்க மாட்டேன்றீங்கன்னு பெற்ற தாய்கிட்ட ஏதேனும் ஒரு சம்மதத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பவர்களுக்கு தாய் என்கின்ற தெய்வம் அனுமதியை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புத நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. சிலருக்கு உல்லாச பயணங்கள் போன்ற அமைப்புகள் இன்றைக்கி ஆரம்பிக்கும். அதாவது இன்னையிலிருந்து ஏதாவது ஒரு தீர்மானம் எடுப்பீங்க. ஒரு 15 நாட்களுக்குள்ளே ஃபேமிலியோடு போய் இங்கே வந்துடலாம், இந்த மாதத்தில் இங்கே போயிடலாம், பொங்கல் கழித்து இதுக்கு வரக்கூடாது அது வரப்போது, இந்த மாதிரியான சில விஷயங்களை அப்படியே ஒரு பிளான் பண்ணக்கூடிய அமைப்புகளும் இப்போது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உண்டு. 8-12ஆம் இடங்கள் இப்போது சுபத்தன்மையோடு இருக்கின்ற காரணத்தினால் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு செலவுகள் அதிகமாக இருந்தாலும் அதற்கேற்ற வருமானங்கள் வரக்கூடிய வழிகள் அடையாளம் காட்டப்படக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இந்த நாள் அமைஞ்சிருக்கு. சிலருக்கு வாகன மாற்றங்கள், புதிய வாகனம் வாங்கக்கூடிய யோகங்கள் நடக்கக்கூடிய ஒரு சுப நாளாகவே அமைஞ்சிருக்குங்க. அத்தனை விருச்சிக ராசிக்காரர்களுக்கும் வயதிற்கு ஏற்றாற் போல இன்றைக்கு. தனுசு ராசிக்காரர்களுக்கு 3ஆம் இடத்துல ராகு குருவின் பார்வையில் இருக்கிறார். முயற்சிகள் நல்ல விதமாக இருக்கக்கூடிய தன்மை. இதுவரைக்குமே அடுத்தவர்கள் தயவில் இருந்தவர்கள் எல்லாருக்குமே சொந்த காலுக்கு மாறக்கூடிய, இதுவரைக்கும் மற்றவங்ககிட்ட ஹெல்ப் கேட்டிருந்தவங்க எல்லாருக்குமே நீங்கள் ஹெல்ப் மற்றவங்களுக்கு செய்யக்கூடிய அளவிற்கு ஒரு ஸ்டாண்டர்டு, ஒரு நல்ல உயர்வு கிடைக்கக்கூடிய அற்புதமான மாற்றம் நிறைந்த நல்ல நாளாக இந்த நாள் தனுசு ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே அமையுங்க. தம்பி தங்கைகளை பற்றி கவலைப்பட்டு கொண்டிருந்தவர்கள், அவர்களுடைய வாழ்க்கை, தங்கச்சியோட வாழ்க்கை நல்லா இல்லை, தம்பிக்கு என்ன சரியான வேலை கிடைக்கல, அல்லது தம்பியோடைய லைஃபே நல்லா இல்லை, அல்லது இவங்களுடைய ஹெல்த் சமாச்சாரங்கள் சில விஷயங்கள் கொஞ்சம் நல்லா இல்லைன்ட்டு ஒரு பொறுப்புள்ள அண்ணனாகவோ அக்காளாகவோ தம்பி தங்கைகளை பற்றி கவலைப்பட்டு கொண்டிருந்த தனுசு ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே அவர்களிடமிருந்து நல்ல மாற்றங்களை பார்க்கக்கூடிய ஆரம்ப நாளாக இந்த நாள் கண்டிப்பாக அமையுங்க. இன்னும் சிலருக்கு பார்த்திங்கன்னா வெளியிடங்களிலிருந்து நல்ல ஆதரவுகள் வரக்கூடிய சூழல் இப்போது உண்டு. அந்நிய இன மத மொழி பேசுகின்ற ஒருவரின் மூலமாக அவர் நண்பராக கூட இருக்கலாம். உறவுகளை விட இவர் கொஞ்சம் நல்லா ஹெல்ப் பண்ணுறார் பாரியா அப்படின்ற மாதிரி கேட்காமலேயே சில இடங்களிலிருந்து உதவிகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு இப்போது கண்டிப்பாக தனுசு ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே அமைஞ்சிருக்கின்ற ஒரு சுபயோக நல்ல நாளாகவே இந்த நாளை சொல்லலாம். தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் பெரிய அளவில் கை கொடுக்கக்கூடிய வருடமாக, பொருளாதார முன்னேற்றத்தை மற்றவர்களின் மூலமாக கொடுக்கக்கூடிய அப்படியே நல்ல அமைப்பு இருப்பதால் எதையும் சாதிக்கக்கூடிய ஆரம்ப நல்ல நாளாகவே அமைஞ்சிருக்குங்க தனுசு ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு.
மகர ராசிக்காரர்களுக்கு பண வரவுகள் அடையாளம் காட்டப்படக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. வெளிநாட்டு பயணங்கள், வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், வெளி மாநிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அடிக்கடி ட்ராவல் பண்ணக்கூடிய சில விஷயங்கள்லாம் இனிமேல் இந்த மகர ராசிக்காரர்களுக்கு ஆரம்பிக்க போகிறது. அது நல்ல விதமாகவும் இருக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. யூக வணிகம்னு சொல்லப்படக்கூடிய அந்த ஷேர் மார்க்கெட்லாம் இது வரைக்கும் கை கொடுக்காத நிலைமைகள்லாம் போய் ஏற்கனவே 4-5 வருஷமாக ஷேர் மார்க்கெட்டில் லட்சக்கணக்கில் விட்டுட்டாங்க, அட போங்கங்க என்று சொல்பவர்களுக்கு எல்லாமே எந்த இடத்துல விட்டோமோ, எந்த இடத்துல தொலைச்சோமோ அந்த இடத்துல தானே திரும்ப பணம் வரணும் என்கின்ற மாதிரியாக சிலருக்கு அதிலிருந்து லாபங்கள் வர ஆரம்பிக்கின்ற நாளாக, எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் நடக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமையுங்க. பணம் வரக்கூடிய வழிகள் இப்போது மகர ராசிக்காரர்களுக்கு தெல்ல தெளிவாக தெரியும். எங்கே தவறு பண்ணோம், எங்கே ஏமாந்தோம், யாரை நம்பக்கூடாதவரை நம்பணும் என்பது மாதிரியான சில படிப்பினைகள், சில மன உறுதிகள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் மகர ராசிக்காரர்கள் அனைவருக்குமே அமைந்திருக்கிறது. திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு நிரந்தரமான ஒரு நல்ல சந்தோஷம், அமைதி கிடைக்கக்கூடிய அமைப்பும் இப்போது மகர ராசிக்காரர்களுக்கு இருக்கும். மகர ராசிக்காரர்கள் கடந்த சில வருடங்களாக பட்ட சோதனைகள் எல்லாம் எதிர்காலத்திற்கு வரக்கூடிய நல்ல வழிகாட்டுதல் என்பதை உணரக்கூடிய அமைப்புகள் இப்போது கண்டிப்பாக உண்டு. சிலருக்கு கருப்பு நிற தொழில்களின் மேலே கொஞ்சம் ஆசைகள் வரும். கருப்பு நிறமுள்ள பொருட்கள், கருப்பு நிற தொழில்கள் மூலமாக ஆதாயங்கள் வரக்கூடிய சிலமைகள், கற்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் ஆர்வம் கிரஷர் சம்பந்தப்பட்டது, பூமியை குழி நோண்டுவதன் மூலமாக அந்த போர் போடுறதுன்னு சொல்லுவோம் இல்லையா, இந்த மாதிரி தொழில்களில் இருக்கக்கூடிய மகர ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே பெரிய லாபங்கள், நன்மைகள் வர ஆரம்பிக்கின்ற முதன்மை நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு. கும்பராசிக்காரர்களுக்கு ராசியிலேயே ராகு பகவான் இருந்தாலும் கூட குருவின் பார்வை அவரை சாந்தப்படுத்தி சுபத்துவப்படுத்தக்கூடிய அற்புத நாள் இன்னைக்கு. ஜென்மச்சனி விட்டாலும் பாருங்கள், அந்த ஜென்மத்தில் ராகு உட்காந்துட்டார். எனக்கு அப்படிலாம் ஒன்றும் நல்லதே நடக்கலைங்க, ஜென்மச்சனி முடிஞ்சவொன்னே அப்படியாகும் இப்படியாகும். நீங்கள் ஜென்மச்சனி முடிஞ்சே 7-8 மாதம் ஆகிப்போச்சு, பெரிய அளவில் மாற்றம் இல்லைங்கன்னு சொல்லக்கூடியவர்கள் எல்லாருக்குமே மாற்றங்கள் படிப்படியாக நடக்கும் என்கின்ற நம்பிக்கை உணர்வுகள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். உங்களை பற்றி மற்றவங்க வச்சுருந்த ஒரு தப்பான அபிப்பிராயத்தை நீங்கள் மாற்றக்கூடிய நாளாக இந்த நாள் கும்பராசிக்காரர்கள் எல்லாருக்குமே அமையும். கும்பராசினாலே இப்படித்தான், ஏன் பொதுவாக நிதானமாக இப்படித்தான் செய்வார், ஸ்பீடாகவே வேலை செய்ய மாட்டார். உன்னை செஞ்சால் ஏன் எதுக்கு அப்படின்னு கேள்வியெல்லாம் கேட்டுக்கிட்டு இருப்பார். உன்னை சொன்னால் கூட நம்ப மாட்டார். இந்த மாதிரியான இமேஜில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே நீங்கள் எப்படிப்பட்ட உண்மையான உழைப்பாளிகள், புத்திசாலிகள் என்பதை காட்டுவதற்கான சந்தர்ப்பங்கள் கிடைக்கக்கூடிய ஓய்வு நாளாக இந்த நாள் அமையும். ஓய்வு நாளாக இருந்தாலும் கூட அப்படியே மனசு எதிர்காலத்தை பற்றி சிந்தித்து கொண்டிருக்கக்கூடிய தன்மைகள் தான் இப்போது கும்பராசிக்காரர்கள் அனைவருக்குமே உண்டு. கும்பத்தினர் சோடை போக மாட்டீர்கள், கும்பத்தினர் சோம்பல் பட மாட்டீர்கள் என்பதை நிரூபிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பும், அதை அப்படியே நீங்கள் பிடித்து கொண்டு உங்களை அப்படியே வளப்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு உயர்வான நல்ல நாளாக அமைந்திருக்கிறது கும்பத்தினர் எல்லோருக்குமே வயதிற்கு ஏற்றாற்போல இன்றைக்கு. மீனராசிக்காரர்களுக்கு 12ஆம் இடத்துல இன்றைக்கு ராகு பகவான் உட்கார்ந்து அசுப செலவுகளை தடுக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். இவ்வளவு நாட்களாக கடந்த ஒரு 6-7 மாதமாக மீனராசிக்காரர்கள் கண்டிப்பாக நல்லா இல்லை. புரட்டாதி உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் மனம் உடல் அமைப்புகளில் பாதிக்கப்பட்டிருக்கிறீங்க என்பது தான் உண்மை. கை கட்டியும் வாய் கட்டலைன்னு சொல்லுவாங்கள்ல, கண்ணுக்கு நேரம் தெரியுது, பிடிச்சி இழுத்தா கூட வந்துடும், பிடிச்சி இழுக்கிறதுக்கு முடியலைங்க, அதில் ஒரு பிரச்சனை இருக்குது, இதில் ஒரு பிரச்சனை இருக்குது, கையிலே வச்சுருக்கிறேங்க, அது தூக்கி வாயில் போட முடியலைங்க. இந்த மாதிரியாக கை கட்டியும் வாய் கட்டாத நிலைமைகளில் இருக்கக்கூடிய மீனராசிக்காரர்கள் எல்லோருக்குமே பரவாயில்ல, எல்லாம் முழுசாக நல்ல விதமாக கிடைக்கும் என்கின்ற நம்பிக்கைகள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் கண்டிப்பாக அமையும். அசுப செலவுகளான இந்த வண்டி வாகன செலவுகள், வீட்டு செலவுகள், மருத்துவ செலவுகள், தேவையில்லாமல் ஒரு மாத வாடகை கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன், வீட்டை பூட்டி வச்சுக்கிட்டு கடையை பூட்டி வச்சுக்கிட்டு வாடகை கொடுக்க வேண்டியிருக்கு, இந்த செலவு வீண் விரயம் என்று தெரிந்தும் செலவு செய்ய வேண்டியிருக்கிறது என்கின்ற ஒரு மாதிரியாக இரண்டும் கெட்டான் தடுமாற்ற மனநிலைமையில் இருக்கக்கூடிய அத்தனை மீனராசிக்காரர்களுக்கும் சில தடுமாற்றங்கள் விலகக்கூடிய, விரைய செலவுகளை அப்படியே அப்புறப்படுத்தக்கூடிய, நிற்கக்கூடிய மாற்றம் உள்ள அருமையான நாளாக இந்த நாள் அப்படியே அமைஞ்சிருக்குங்க. ஒரு 50 வயதுக்கு மேற்பட்ட மீனராசிக்காரர்கள் எல்லாருக்குமே சில நல்ல அறிமுகங்கள் இன்றைக்கி ஏற்படும். ஒரு அந்நிய இன மத மொழி பேசக்கூடிய ஒருவர் ஏதாவது வாழ்க்கையில் ஏற்கனவே பழகினவராக இருந்து டச்சு விட்டு போனவராக இருந்தால் கூட அவர் மூலமான சில முன்னேற்றங்கள், உதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புத நல்ல நாளாக அமைஞ்சிருக்குங்க மீனராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. ஒருவருக்கு அதிர்ஷ்டம் எப்போது செயல்படும் அப்படிங்கிறத இன்றைய ஜோதிட விளக்கமாக பார்த்துடலாம். நம்மள எல்லாருக்குமே நிறைய பேருக்கு ஒரு மனத்தாங்கல் உண்டு. இந்த போராம்பாரியம் அவர் தான் ஏன் அதிர்ஷ்டக்காரன்,
நல்ல வீடு, நல்ல கணவன், நல்ல மனைவி, நல்ல வாகனம், இந்த மாதிரி கண் திருஷ்டி படுற அளவுக்கு அவர் அப்படியே நல்லா இருக்கிறார். நான் அவரை விட உழைக்கத்தான் செய்கிறேன், ஆனால் எனக்கு அதிர்ஷ்டம் வரவே இல்லையே, நான் அதிர்ஷ்டக்காரன் தானா என்பதிலேயே நிறைய பேருக்கு அப்படியே சந்தேகங்கள்லாம் வந்துடுது. ஆக ஒருவரை மாதிரி இன்னொருவர் இல்லாத நிலைமை, ஒருவருக்கும் இன்னொருவருக்கும் உயர்வு தாழ்வுகள் இருக்கக்கூடிய அமைப்பு, உயர்வான ஒருவரை பார்த்து அப்படியே அண்ணாந்து பார்க்கக்கூடிய சூழலில் நான் எப்போது உயர்வு என்கின்ற அந்த நிலையை அதிர்ஷ்டத்தின் வாயிலாக அடைவேன் என்கின்ற எண்ணங்கள் எல்லாருக்குமே இருக்குதுங்க. ஜாதகத்தில் அதிர்ஷ்ட பாவங்கள்னால் 3 தாங்க. லக்ஷ்மி ஸ்தானம்னு சொல்லுவோம். 1, 5, 9. இந்த 1, 5, 9 ஒன்றுன்னு தாங்க லக்னம். லக்னாதிபதி சுபத்தன்மையோடு 5, 9ஆம் அதிபதிகள் சுபத்தன்மையோடு இருந்து அவங்க இருந்துட்டால் மட்டும் பத்தாதுங்க. இவர்களுடைய தசாபுக்தி அமைப்புகள் தான் வாழ்க்கையில் சம்பவங்களை நடத்தி காட்டி நம்மை உயரத்திற்கோ அல்லது தாழ்விற்கோ கொண்டு போகக்கூடிய ஒரு அமைப்புகள். ஆக ஒருவருக்கு இந்த முக்கோணம் போன்ற அமைப்பான ஜாதகத்தின் மிக முக்கியமான தூண்கள் என்று சொல்லப்படக்கூடிய இந்த 1, 5, 9ஆம் பாவகங்கள் வலுப்பெற்று அமர்ந்திருந்து, வலுப்பெற்றுனா என்ன, அந்த ஆதிபத்தியத்தை கொடுக்கக்கூடிய அளவில் ஆட்சி, உச்சம் போன்ற நட்பு போன்ற நல்ல நிலைமைகளிலிருந்து நான் அடுத்து கூடுதலாக சொல்லக்கூடிய சுபத்துவ தன்மையோடு, அதாவது வளர்பிறை சந்திரன், குரு, சுக்கிரன், புதன், தனித்த புதனுடைய தொடர்புகளோடு இருக்கும் பொழுது அவர் நிச்சயமாகவே அதிர்ஷ்டக்காரராகவே பிறக்கிறார்னு அர்த்தம். ஒரு குழந்தை 2 வீடு இருக்குது. ஒன்று கொஞ்சம் ஏழ்மையான வீடு, ஒன்று கொஞ்சம் வசதியான வீடு. ஒரு 2லேயும் குழந்தைகள் தான் பிறக்குது. ஒன்று பணக்கார சூழலில் வளர, ஒன்று எளிய சூழலில் வளருது இல்லையா? இந்த அமைப்புகளில் உள்ள ஜாதக நிலைகளை, அந்த குழந்தைகளுடைய ஜாதகங்களை பார்த்திங்கன்னா இப்போது நான் சொல்லக்கூடிய இந்த சுபத்துவ அமைப்புகள் கண்டிப்பாக அந்த பணக்கார சூழலில் வளரக்கூடிய குழந்தைகள் அமைப்பில் நிச்சயமாக இருக்கும். அதே நேரத்தில் இன்னொத்தையும் நம்ம பார்க்கணும், எல்லாருக்கும் எல்லாம் கிடச்சிட்றதில்லை. எல்லாருக்குமே ஏதாவது ஒரு குறைகள், ஒருவருக்கு ஒரு குறை இருந்தால் இன்னொருக்கு ஒரு நிறை குறைகள் கலந்த ஒரு சமமான வாழ்க்கையை தான் நம்ம எல்லாருமே வாழ்கிறோம். அப்போ அதிர்ஷ்டமான ஒரு நல்ல வாய்ப்புகள் கிடைத்தும் அதை அப்படியே உபயோகப்படுத்தி கொள்ளக்கூடிய, டக்கென்ற ஒரு வாய்ப்பு கிடைக்கக்கூடிய சூழல்கள் ஜாதகத்தில் இருக்க வேண்டுமெனில் ஒருவருக்கு 1, 5, 9 என்கின்ற அந்த முக்கோண திரிகோண பாவகங்கள் வலுத்திருக்க வேண்டும். அவர்களுடைய தசாபுக்தி அமைப்புகள் பருவத்தில் நடக்கணும். 5ஆம் அதிபதி தசை சின்ன வயசுலேருந்து நடக்குதுன்னா கண்டிப்பாக பிரயோஜனம் இல்லை. ஒரு உழைக்க ஆரம்பிக்கின்ற பருவம் என்பது ஒரு 20 வயதுகள் கடந்து, ஒரு 25 வயசில் ஒரு மனுஷன் வாலிபனுக்கு நல்ல ஸ்ட்ராங்கான மைண்டு, தானே சொந்த காலில் நிற்கக்கூடிய அமைப்பு, தனித்து சிந்திக்கக்கூடிய திறமை, ஆற்றல் போன்றவைகள் விடுகிறது இல்லையா? இந்த 25 வயதிலிருந்து ஒரு 50 வயதுக்குள்ளாக ஒருவருக்கு 1, 5, 9 போன்ற சுபத்துவம் அடைந்த திரிகோணர்களுடைய யோக தசைகள் நடைபெறுமாயின் அவருக்கு உண்மையிலேயே அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வரும். அது எப்படி வரும்ன்றது அடுத்தடுத்த பாவகங்களை பொறுத்தது. 9ஆம் பாவகம் வலுத்திருந்தால் தகப்பனால் வரும். 7ஆம் பாவகம் வலுத்திருந்தால் கல்யாணம் பண்ணதுக்கு பின்னாடி புருஷனாலேயோ பொண்டாட்டியோலேயோ வரும். 5ஆம் பாவகத்தில் ஒரு அமைப்புகள் நிலையாக இருந்தால் குழந்தை பெற்றதற்கு பிறகு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வரும். 12ஆம் பாவகம் வலுத்திருந்தால் வெளிநாடு வெளிமாநிலம் மூலமாக அதிர்ஷ்டம் வரும். 10ஆம் பாவகம் வலுத்திருந்தால் தொழில் மூலமாக வரும். 6ஆம் பாவகம் வலுத்திருந்தால் வேலை சார்ந்த விஷயங்களில் வரும். ஆக இந்த 3 பாவகங்களுக்கு துணையாக சொல்லக்கூடிய மற்ற அமைப்புகள் எப்படி இருக்கின்றது என்பதை பார்த்து அதிர்ஷ்டம் செயல்பட வேண்டுமாயின் 1, 5, 9 என்கின்ற திரிகோண பாவகாதிபதிகள் வலுத்து அந்த பாவகங்களும் சுபத்துவமாகி அந்த தசாபக்திகள் நடக்கும் பொழுது பருவத்தில் அந்த தசாபக்திகள் வருமாயின் ஒருவர் உண்மையிலேயே அதிர்ஷ்டக்காரனாக இருப்பார் என்பதுதான் ஜோதிட ரீதியிலான உண்மை. இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தையும் பார்த்தோம். மீண்டும் அடுத்த நல்ல காலம் பிறக்குது நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.